சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து 3 படங்களில் நடிச்சிட்டு இருக்கார். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படம் நெல்சன் அவர்கள் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிந்தது. ரஜினிகாந்துமே தன்னுடைய டப்பிங் போர்ஷன்ஸை முடிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல தர்மன் படத்தில் நடிக்க போகிறார். அதை தொடர்ந்து தான் ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிற படத்தில் நடிக்க போவதா தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தர்மன் படத்துக்காக 3 இயக்குநர்களை தூக்கி எறிந்துவிட்டு அஸ்வந்த் மாரிமுத்துவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ரஜினி. 3 இயக்குநர்களும் ரஜினிக்காக பக்காவான கதையை சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினிக்கு அந்த கதைகள் பிடிக்காமல் போனதுனால தொடர்ந்து அஸ்வந்த் மாரிமுத்துவை சூஸ் பண்ணார். எல்லாரும் இந்த படத்துடைய இயக்குனர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையே டைட்டிலோட தர்மன் என வெளியிட்டுட்டாங்க. ரசிகர்களுக்கு இந்த அதிர்ச்சியை மீள்றதுக்குள்ளேயே செகண்ட் லுக் போஸ்டரையும் டெட்லி டாக்டர் என சொல்லிட்டாங்க. மேலும் கொரியன் சீரியஸாக வந்த குட் டாக்டர் அப்படின்ற கதையை தான் ரீமேக் பண்ணி தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகளும் இருந்தது. ஆனால் இது குட் டாக்டர் கிடையாது, டெட்லி டாக்டர் என கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தார் அஸ்வந்த் மாரிமுத்து. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிம்ரன், ராஷி கண்ணா போன்ற நடிகைகள் நடிப்பதா அப்போவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் 3வது ஹீரோயினா இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரே இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஆரம்ப கட்டத்திலே இந்த படத்துடைய முதல் பாடல் ஷூட்டிங் நடைபெற்று வருதான். தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி முன்னோட்டமாக இந்த படத்துடைய டைட்டில் லுக்கை ரஜினிகாந்தை வச்சு எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்ற வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது இப்போவே தாறுமாறா ரஜினியோட லுக்கே செமையாக இருக்குப்பா, எப்படி தலைவரால் இந்த ஏஜ்லேயும் எங்கே இருக்க முடியுது என ரசிகர்கள் விழுந்துட்டு வராங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த படத்துடைய வில்லனுடைய அறிவிப்பு இருக்கலாம். ஒன்று ஷாருக் கான், சல்மான் கான் இது போன்ற பிரபலமான நடிகர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கலாம் என சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைக்களம், அதாவது வேட்டை விளையாடு ஸ்டைலில் பரபரப்பான ஒரு படமாகவும் தொடர்ந்து படையப்பா மாதிரி ஒரு ஸ்வாகான படமாகவும் இந்த படம் இருக்கும் என டைரக்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக பிஆருக்கு எப்படி டிராகன் படமோ அதே போல் நம்ம ரஜினிக்கு இந்த தர்மன் படம் என சொல்லப்படுகிறது. மேலும் டி சென்டிமெண்ட்டை தற்போது அஸ்வந்த் மாரிமுத்து ஃபாலோ பண்ணுறாரா என கேள்விகள் எழுந்து வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.